நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொண்டு நம் நோய்களை தீர்த்து கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளை நம்மை நோக்கி இருக்கிறத பார்க்குறோம். 35 வயது 40 வயது அதிகமான இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா, வயதாகும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு குறைக்க வேண்டும், தடுக்க வேண்டும் அப்படிங்கிற கவனமும் விழிப்புணர்ச்சியும் நமக்கு இப்போது ரொம்ப தேவை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு புதிய புதிய நோய்களுடைய தாக்கம் மிக அதிகமாகி கொண்டே போகிறத பார்க்குறோம். குறிப்பாக கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய சிறுநீரக செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா 1,00,000 10 பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தது போய் இன்றைக்கு தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊர் டயாலிசிஸ் செய்யக்கூடிய மருத்துவமனைகள் புதிதாக தோன்றி கொண்டு இருப்பதை பார்க்கும்போது, அந்த டயாலிசிஸ் செய்யக்கூடிய மருத்துவமனைகளில் நோயாளிகள் அமர்ந்திருக்கிற வரிசையில் பார்க்கும்போது நமக்கு வாழ்க்கையை பற்றிய மிகப்பெரிய கவலையும் பயமும் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, சிறுநீரகம் பற்றிய விழிப்புணர்வும், சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற சிறு சிறு பிரச்சனைகளை பற்றிய விழிப்புணர்வும், சிறுநீரகத்தை சரி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்திலையும் தகுந்த கவனம் தேவை. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகையுடைய பெயர் பூனை மீசை செடி அப்படிங்கிறது பெயர். கேட் கிளா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூனை மீசை அப்படிங்கிறது வெறும் இந்தியாவில் மட்டுமல்ல, மெக்சிகோ, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா நிறைய இடங்களில் ரொம்பவே பிரபலமான ஒரு செடின்னு சொல்ல முடியும். பூனை மீசை செடி என்னதான் நம்மளுடைய தமிழ் மருந்திற்கு இருக்கக்கூடிய ஒரு தாவரமாக இருந்தாலும் கூட, இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக நம்ம ஊரில் இது அதிகமாக கிடைக்கிறதில்ல. வெளியூர்கள்லேருந்து, குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து இதை இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலை இப்போது நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பூனை மீசை செடியை எவ்வாறு நம்ம உபயோகப்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் அளவுக்கு சூரணம் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை 100, மதியம் 100, இரவு 100ன்னு 3 வேளை உணவுக்கு முன்பு அந்த கஷாயத்தை சாப்பிட வேண்டும். எதற்கெல்லாம் இந்த கஷாயம் பெரிய மருந்தாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. கோடைக்காலம் ஆரம்பித்து விட்டது. சிறுநீரக கற்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பவர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பயப்படணும், கவலைப்படணும். காரணம் என்னென்னா, இந்த வருடம் கோடை ஆரம்பமே ரொம்ப சூடாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இவ்வளவு சூடு இருக்கும்போது சிறுநீரகத்தில் வழியாக வெளியேறக்கூடிய நீரின் அளவு குறைந்து உடலில் இருக்கக்கூடிய உப்புச்சத்துக்களுடைய அளவு அதிகரித்து வேர்வையாக வெளியேறும்போது சிறுநீரக கற்களாக மாறிவிடுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ சிறுநீரக கற்களை குறைப்பதற்கு, குணமாக்குவதற்கு மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னு பார்க்கும்போது, நிச்சயமாக இந்த பூனை மீசை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்க முடியும். யாருக்கெல்லாம் கோடை காலத்தில் சிறுநீரக கற்கள் ஏற்படுமோ அல்லது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, ஒரு மருந்தாக அல்ல ஒரு தேநீராக இந்த பூனை மீசை செடியுடைய கஷாயத்தை சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியம் பெரிய அளவில் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும். பித்தப்பை கற்கள் ஒரு 35 வயதாகிறது, மருத்துவமனைக்கு ஒரு முறை சென்று ஆனுவல் மெடிக்கல் செக்கப் செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் போய் செய்துக்கிறோம். செய்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஐயோ உங்களுக்கு பித்தப்பையில் கற்கள் இருக்குது, 9 மில்லிமீட்டர் 13 மில்லிமீட்டர் இருக்குது, அறுவை சிகிச்சை செய்து இந்த பித்தப்பை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கப்படுறதை பார்க்குறோம். அப்போ அறுவை சிகிச்சை இல்லாமல் பித்தப்பை கற்களை குணமாக்குவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால், அதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தாவரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூனை மீசை செடியைத்தான் சொல்லணும். பூனை மீசை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணம் 20 கிராம் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவு மாற்றமும், பித்தப்பை கற்களுடைய அளவில் மிகப்பெரிய மாற்றமும் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஒரு 79 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் என்கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு பித்தப்பையில் 6 கற்கள் இருந்தது. எல்லாம் 9 மில்லிமீட்டர், 12 மில்லிமீட்டர், 17 மில்லிமீட்டர், 13 மில்லிமீட்டர்னு 4 கற்கள். மற்றதெல்லாம் சின்ன சின்ன கற்கள். அவங்க அறுவை சிகிச்சை செய்வதற்கு அவர்களுடைய இதயம் இடம் கொடுக்கலை.
அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. அவர்களுக்கு நான் பூனை மீசை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு சூரணத்தை கொடுத்து ஒரு தேநீராக இதை பயன்படுத்துங்கம்மா, உணவில் என்னென்னலாம் மாற்றம் செய்யணுன்றது சொல்லி கொடுத்து அமிச்சேன். ஒரு 6 மாதம் கழித்து, அவங்க சிங்கப்பூரில் இருக்கவங்க, திருப்பி 6 மாதம் கழித்து இங்கே வந்துட்டு அவங்களோட மருத்துவ அறிக்கைகள் பார்க்கும்போது பித்தப்பையில் கற்களே இல்லை, சுத்தமாக இல்லாமல் பித்தப்பை கற்கள் குணமாக இருந்ததை பார்த்தாங்க. அங்கே சிங்கப்பூர்லேயே அந்த மருத்துவர்கள் அவங்கள ஸ்கேன் செஞ்சு பார்த்துட்டு இது உண்மையிலே ஒரு மருத்துவ அதிசயம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரையிலும் அந்த காலத்தில் கிராமத்தில் இருக்கக்கூடிய வைத்தியர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பித்தப்பை கற்கள் வந்தால் இந்த பூனை மீசை செடியை தான் கொடுப்பாங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் அதை சாப்பிட்டாலே உடனே குணமாகி போகிறத பார்க்க முடியும். அதனால தான் இன்று இருக்கக்கூடிய அளவுக்கு தேவையற்ற அறுவை சிகிச்சைகளுடைய அளவு அந்த காலத்தில் இல்லாமல் இருந்ததை நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு பூனை மீசை செடி நம்முடைய பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள், சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்களை தடுத்து குணமாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு சிறுநீரக செயலிழப்புன்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் நம்ம எல்லாரையுமே அச்சுறுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். உடலில் இருக்கக்கூடிய இரத்த அழுத்தத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள், உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள், சில நேரங்கள் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய நிறைய மன அழுத்தத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள், இது எல்லாமே சிறுநீரகத்தை கடுமையாக பாதித்து சிறுநீரக செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியராக மாறுறதை பார்க்குறோம். இந்த கிட்னி ஃபெயிலியர் வராமல் தடுக்கணும், அல்லது வந்து விட்டது ஓரளவு அதை கட்டுக்குள் வைத்து உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைத்தோம்னா அதற்கும் முக்கியமான மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா பூனை மீசை செடி தான். எனவே நேயர்களே, இந்த பூனை மீசை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை காலை, மதியம், இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு ஒரு 100 மில்லி அளவுக்கு சாப்பிட முடியும் அப்படின்னா பித்தப்பை கற்கள், சிறுநீரக கற்கள், சிறுநீரக செயலிழப்பு இந்த 3 பிரச்சனைகளிலிருந்தும் முழுமையான விடுதலை பெற்று பல்லாண்டு காலம் நம்மாலும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் அன்றாட நடக்கும் பிரச்சனைகளை கண்டு நாம் ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு முழுமையாக அளிக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தேதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் நீட்டுணவு திட்டத்தை அமல்படுத்துவதற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை தமிழக சுற்றுச்சூழல் துறை வழங்கியிருக்கிறது என்கிற செய்தி தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். இதை பற்றி கடுமையான கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. மக்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படவில்லை. இது தொடர்பான ஆட்சேபனைகள் எதுவும் பொருட்படுத்தப்படவில்லை. மக்களுடைய கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை. மாறாக தமிழகத்தில் இதுபோன்ற ஒரு எதேச்சதிகாரமாக தமிழகத்தினுடைய சுற்றுச்சூழலை, இயற்கை வளத்தை அளிக்கக்கூடிய திட்டங்களை மத்திய அரசு திணிக்கிற போது மாநில அரசு அதற்கு கைகட்டி வாய்மூடி மௌனமாக நிற்கிறது என்பது மட்டுமல்ல, மக்களுடைய உணர்வுகளும் அவர்களுடைய நிகழ்காலமும் எதிர்காலமும் ஆழமாக காயப்படுத்தப்படுகின்றன என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நீட்டுணவு திட்டம் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்கள், அதாவது பல மாநிலங்கள் ஏற்க மறுத்த திட்டங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் தலையில் கட்டப்படுகின்றன. தமிழகத்தில் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களுமே ஏதாவது ஒரு சுற்றுச்சூழல் பேரழிவிற்கு ஆளாகி கொண்டிருப்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். நெல்லை மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு கூடங்குளம் பிரச்சனை, அங்கு தாதுமணல் கொள்ளை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் தூத்துக்குடி வயல் இப்பொழுது சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான பிரச்சனை. அந்த ஸ்டெர்லைட் ஆலை என்பது மிகப்பெரிய அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதிலிருந்து வெளிப்படக்கூடிய கழிவுகள் காற்று மாசையும் நீர் மாசையும் பெருமளவுக்கு ஏற்படுத்தி மக்களுக்கு ஒரு பேரழிவை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. கடுமையான நோய்களுக்கு மக்கள் ஆட்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒட்டி மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் பார்த்தீர்கள் என்றால் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை மத்திய அரசு திணித்து கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டத்தில் நீட்டுணவு திட்டம், இப்பொழுது நாம் பேசப்போகிற இந்த திட்டம் பற்றி நாம் இப்பொழுது அங்கு ஒரு எல்லா விதமான மக்களுடைய ஆட்சேபனைகளையும் மீறி நீட்டுணவு திட்டம் அங்கு திணிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். மதுரையில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அணுசக்தி கழிவிற்கான ஒரு ஆராய்ச்சி மையத்தை துவக்கப் போகிறார்கள். அதே போல் கோவை, சேலம், திருப்பூர் உள்ளிட்ட மேற்கு மண்டலங்கள், அங்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் கெயில் பிரச்சனை, அந்த கெயில் எரிவாயு குழாய்களை பதிப்பது தொடர்பாக அங்கு மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள்.
அதேபோல் வேலூர் மாவட்டம், வேலூர் அதை ஒரு சுற்றியுள்ள பகுதிகளில் எடுத்துக்கொண்டால் தோல் பதனிடக்கூடிய தொழிற்சாலைகள், அதிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள், அதேபோல் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரசாயன தொழிற்சாலைகள், இப்படி பல்வேறு விதமான நெருக்கடிகள். நீங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு அணுமின் நிலையம் என்பது, கல்பாக்கம் அணுமின் நிலையம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு அபாயமாக தமிழகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இன்று இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த நியூட்ரினோ திட்டத்தை கொண்டு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு எதிர்காலத்தில் ஒரு அபாயத்தை ஏற்படுத்துவது என்பது மட்டுமல்ல, தமிழகத்திற்கு எந்த பயனும் தராத ஒரு திட்டத்தை ஏன் தமிழகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நியூட்ரினோ ஆய்வு மையம் என்பது அது பூமிக்கடியில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் சுரங்கம் தோண்டி அமைக்கப்படக்கூடிய ஒரு ஆய்வு மையம். நியூட்ரினோ என்பது என்ன? சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய அலைக்கற்றைகள். அந்த சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய அந்த நியூட்ரினோ அலைக்கற்றைகளை ஆய்வு செய்வதற்காகத்தான் இந்த திட்டம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மை என்பது அதை தாண்டிய ஒன்று என்பதை தொடர்ந்து ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். முக்கியமாக இன்று நியூட்ரினோ அந்த அலைக்கற்றைகளை, அவை வரக்கூடிய வேகம், அவற்றினுடைய தன்மை, இவற்றை ஆய்வு செய்வதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்படுவதாக சொல்லப்பட்டாலும் கூட அதனுடைய உண்மையான திட்டத்தை வேறு நோக்கங்கள் கொண்டது என்கிறார்கள். அதாவது நீங்கள் இதுபோன்ற நியூட்ரினோ இயற்கையாக கிடைக்கக்கூடிய, சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நியூட்ரினோ அலைக்கற்றைகளுக்கு பதிலாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல ஆய்வு மையங்களில் உருவாக்கக்கூடிய செயற்கை அலைக்கற்றைகள், செயற்கை நியூட்ரினோ அலைக்கற்றைகளை உருவாக்குவதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அப்படி செயற்கை அலைக்கற்றைகளை உருவாக்குவதன் மூலமாக அந்த செயற்கை நியூட்ரினோ அலைக்கற்றைகளினுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், அணு ஆயுதங்களை செயலிழக்க செய்வது அல்லது அணு ஆயுத தாக்குதல்களுக்கு எதிர்த்தாக்குதல்கள் நடத்துவது. அப்பொழுது எவ்வளவு வேகத்தில் அந்த நியூட்ரினோ அலைக்கற்றைகள் செல்கின்றன என்பதை அவர்கள் பரிசோதிப்பது. இப்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல ஆய்வு மையங்களிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த செயற்கை நியூட்ரினோ அலைக்கற்றைகளை பரிசோதிப்பதற்காகத்தான் தேனி மாவட்டத்தில் இந்த ஆய்வு மையம் அமைக்கப்படுகிறது என்பதை பலரும் சுட்டிக்காட்டுகிறார்கள். இதன் காரணமாக நீங்கள் இந்த இன்றைக்கு பல்லுயிர் பாதுகாப்பு மண்டலமாக கருதப்படக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது நீங்கள் எந்த விதமான ஒரு சூழலிலும் கூட பாதுகாக்கப்பட வேண்டியதாக யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்பது, அதில் கொண்டு போய் இதை அமைப்பதன் மூலமாக, அதை சுரங்கம் தோண்டி அமைப்பதன் மூலமாக அங்கு மிகப்பெரிய இயற்கை சார்ந்த ஒரு பேரழிவுகள் ஏற்படும் என்கிறார்கள். அங்குதான் மிகப்பெரிய அளவிற்கான அணைகள் இருக்கின்றன. முல்லை பெரியாறு அணை, இடுக்கி அணை போன்றவை அங்குதான் இருக்கின்றன. பூமிக்குள் நீங்கள் வெடிமருந்துகளை பயன்படுத்தி பூமியில் அடியில் இருக்கக்கூடிய பாறைகளை தகர்த்து இந்த நியூட்ரினோ ஆய்வு மையத்திற்கான சுரங்கத்தை நீங்கள் அமைக்கிற போது அது எதிர்காலத்தில் பூகம்பங்கள், நிலநடுக்கம் போன்றவற்றை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பிரதேசத்தில் இதை கொண்டு போவதன் மூலமாக ஒவ்வொரு பகுதியிலும் தமிழகத்தினுடைய இயற்கை வளங்கள் சூறையாடப்படுவது போல, அழிக்கப்படுவது போல இப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மேற்கு தொடர்ச்சி பகுதி மலையையும் அழிப்பதற்கான ஒரு முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. யாருடைய நலன்களுக்காகவோ, யாருடைய எதிர்கால யுத்த திட்டங்களுக்காகவோ, தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான பொருளாதார வளர்ச்சியையோ வேலைவாய்ப்பையோ உருவாக்காத இந்த திட்டத்தை நாம் ஏன் ஏற்க வேண்டும்? இதனுடைய அபாயத்தை, அதனுடைய விளைவுகளை நாம் ஏன் சகித்துக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையான கேள்வி எழுகிறது. நியூட்ரினோ என்பது மிக மிக ஒரு ஆபத்தான, நமக்கு எந்த பயனும் தராத ஒரு திட்டம். அந்த திட்டத்தை நாம் முழுமூச்சாக எதிர்க்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்கள் அனைவருடைய உணர்வாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும், அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக சேவகர், வேளாண் அறிஞர் டாக்டர் பி. பாஸ்கரன். ஒரு சமூக சேவகரா, வேளாண் அறிஞரா, இன்னைக்கு வேளாண்மை, விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கு, இது மேம்பாடு அடையணும், கிராமப்புற மேம்பாடு அடையணும்னா என்ன பண்ணணும், இளைஞர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு தேவை, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்.
ஒரு சமூக சேவகரா, வேளாண் அறிஞரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே உங்களை முழுமையாக விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு இன்னைக்கு ஒரு பல வெற்றிகளை நீங்கள் இதில் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடிப்படையில் நீங்கள் ஒரு வழக்கறிஞர், ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு விவசாயத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு சேவையாகவும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. கிராமப்புறங்கள் மேம்பாடு அடையிறதுக்காக நிறைய விஷயங்களை இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க. பொதுவாக நம்ம விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா ஒரு விவசாயம் சார்ந்த நாடுன்னு சொல்கிறோம். ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தண்ணி பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் காரணமாக அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகி அவங்க விவசாயிகளுடைய சந்ததியினரே அதை விட்டுட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் ஒரு 1/2 ஏக்கர் அப்படிங்கிற ஒரு இடத்த வச்சுட்டு அதில் எந்த மாதிரியான ஒரு மேம்பாடான விவசாயம்லாம் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் செய்முறை விளக்கத்தோடு செஞ்சும் காட்டிருக்கீங்க, தொடர்ந்தும் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்கள் நேரிலோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல விவசாயம் அப்படின்ற ஒரு பணிக்கு உங்களை எப்படி நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திட்டீங்கன்னா, வழக்கறிஞர் அப்படின்ற ஒரு நிலை தாண்டி நீங்கள் ஒரு சமூக சேவகராக இருக்கீங்க, ஒரு அமைப்பு ரீதியாக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த துறையில் முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக்கிறதுக்கான காரணம் என்ன? முக்கியமாக ஆர்வம் தான் காரணம். இந்த ஆர்வம் எப்படி வந்ததுன்னா, சிறு வயசுலேயே விவசாயம்னால எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் விவசாயத்துக்கு எங்களுக்கு நிலமும் கிடையாது. ஆரம்ப காலத்தில் ஒரு 1/2 ஏக்கர் தான் நிலம் வாங்கியிருந்தபோது அது ஒரு பள்ளமான ஒரு இடம், விவசாயம் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு வருமானம் கிடைச்சிது. அந்த காலத்தில் இயற்கையிலேயே பார்த்திங்கனாக்கா காவிரி டெல்டா பகுதியில் விவசாயம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது காலாலே தண்ணியை மிரித்து பயிர் பண்ணுவாங்க. வாய்க்காலில் தண்ணி அந்த அளவுக்கு வரும். இப்போல்லாம் குடி தண்ணீர் பாட்டிலில் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்களா? ஆனால் அந்த மாதிரிலாம் அப்போ கிடையாது. வாய்க்கால் தண்ணீரை மொண்டு குடிச்சிருக்கோம். அந்தளவுக்கு சுத்தமான வரும், அதிகமாக வரும். அந்த மாதிரி முப்போக சாகுபடி அப்போ நடந்துகிட்டு இருந்தது. அப்போ விவசாயம் அந்த அனைத்து அதாவது வருடம் முழுவதும் ஒரு வேலைவாய்ப்புக்குள்ள ஒரு இடமா இருந்தது. அடுத்தது பண்ணையார்கள், ஜமீன்தார்கள், மிராஸ்தார்கள் அப்படின்ற ஒரு பெருமை இருந்தது. அந்த காலகட்டத்தில் நான் விவசாயத்துக்கு உள்ளார வந்தப்போ விவசாயம் அந்த 1/2 ஏக்கரில் பண்ணோம். ஒரு 2000 ரூபாய் வருமானம் கிடைச்சிது. அப்போல்லாம் 1000 ரூபாய் செலவு பண்ணாலே 2000, ஒரு ஏக்கருக்கு 2000 ரூபா செலவு பண்ணால் 4000 ரூபா வருமானம் கிடைக்கும். அந்த 1/2 ஏக்கரில் 1000 ரூபா செலவு பண்ணி 2000 ரூபா வந்தது எனக்கு ஒரு பெருமகிழ்ச்சி வந்தது. அப்போ திட்டமிட்டேன், ஏன் இதை 2 மடங்கு ஆக்கக்கூடாது அப்படின்ட்டு. சரி, அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் திட்டமிடும் போது அந்த பள்ளமான பகுதியாக இருந்ததுனால மழை அந்த இடம் பாதிப்பு ஏற்படுச்சு. சரி, இதில் மீன் வளர்த்து குளம் வெட்டி மீன் வளர்த்தா என்ன அப்படின்ற ஒரு யோசனை வந்துச்சு. அதனால் அதில் ஒரு 1/4 ஏக்கர் மீன் குளம் வளர்த்தோம். அப்போ அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 8000 ரூபா வருமானம் கிடைச்சிது. அப்போ இதை அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு குழம்பும் பக்கத்தில் வெட்டணும், இன்னொரு சேர்ந்த மாதிரி. அப்போ 16000 ரூபா கிடைச்சிது. சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அதை 2 மடங்காக ஆக்குறது எப்படி அப்படின்றத யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது சுற்றிலும் வாழை மரங்கள் போட்டோம். அப்போ அந்த வரப்பில் வாழை மரங்கள் போட்டதுன்னு நல்ல ஒரு வருமானம் கிடைச்சிது. அப்போ சாதாரண நெல் வயலில் வாழை மரங்கள் போட முடியாது. நீங்கள் மீன் வளர்ப்பு குளமாக வெட்டினீங்கன்னாக்கா சுற்றிலும் ஒரு வரப்பு கிடைக்குது. 1/3 ஏக்கர் சாகுபடிக்குள்ளே அதை தோட்டப்பயிர் வைக்கக்கூடிய ஒரு இடம் கிடைக்கும். ஸோ அதில் தென்னை மரங்களும் வச்சோம் வரப்பு. அப்போ வரப்பு நல்ல ஒரு வலுவாக நல்லா இருந்தது. அப்போ தென்னை மரத்துலேருந்து 5வது வருஷத்துலேருந்து ஒரு வருமானம் கிடைச்சிது. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, முன்பக்கம் ஒரு நிலத்தை சுத்தப்படுத்தி அந்த இடத்துல மேடாக்கி பூஞ்செடிகள்லாம் வச்சோம். பூஞ்செடிகள்லாம் எல்லோரும் விற்பனையான்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ நர்சரி தோட்டம் உருவாகிச்சு. ஒரு 1/2 ஏக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு வருமானம், அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு வருமானம் வந்துடுது. சரி, நாம் அந்த காலகட்டத்தில் மீன் வளர்ப்பில் இன்னும் எப்படி அதிகமாக கொண்டு வரணும்னு யோசனை பண்ணிட்டு, ஏன் இதை மீன் குஞ்சுகள் விற்பனை செய்தால் வருமானம் அதிகமாக கிடைக்கணும்னு கொண்டு வந்தோம். அப்போ அதை விட 2 மடங்கு வருமானம் கிடைச்சது. சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த வரப்புகளுடைய ஓரங்களில் ஒரு தொட்டிகள் அமைச்சு வண்டை மீன்கள் வளர்ப்பு அப்படின்னு கொண்டு வந்தோம். சரி, அதில் ஒரு வருமானம். சரி, இப்படி ஒரு சின்ன இடத்துலையே அதை ஒரு அழகிய இடமாக கொண்டு வந்துட்டோம். அடுத்து குளத்து மேலேயே ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்ம், ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி IFSன்னு சொல்லுவாங்க. கீழே பார்த்திங்கனாக்கா மீன் இருக்கும், அதில் வாத்து விட்டுருவோம். அதை மீன் வளர்ந்ததுக்கப்புறம் வாத்து விட்டுருவோம். அந்த வாத்து என்னென்னா இயற்கையிலே ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி நீந்தும் போது ஆக்சிஜன் கிடைக்கும். அடுத்தது அதனுடைய கழிவுகளும் மீனுக்கு உணவாக வரும். அதுக்கப்புறம் அதுலேயே கொட்டை அமைச்சு அதில் கோழிகள் வளர்க்க ஆரம்பித்தோம். கோழிகள் 30% தீவனத்தை கீழே அப்படியே செதறும். அப்போ அந்த செதறது தீவனம் அதில் போச்சு. அதுக்கு மேலே முயல் வளர்த்தோம், அதுக்கு மேலே பறவைகள் வளர்த்தோம். இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துலேயே ஒரு IFS மாடலில் ஒரு போட்டோம். அது எல்லா விவசாயிகளுக்கும் ரொம்ப தூண்டுகோலாக அமைஞ்சுது. அதனால் சின்ன இடத்துல பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு தாண்டி இப்போ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா உலகளவில் சாதனையை பார்த்திங்கன்னா 20 மடங்கு தான்
சாதனைன்னு சொல்லுவாங்க. நான் 100 மடங்குக்கு அதிகமான ஒரு வருமானத்தை அந்த பண்ணையில் எடுத்தேன். இது வந்து எனக்கு வந்து மேலும் தூண்டுதலாக வரும்போது ஒவ்வொரு வருஷமும் நான் அந்த பணத்தை வீணாக்காமல் என்ன பண்ணேன், 1 ஏக்கர் நிலம் ஒவ்வொரு வருஷமும் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த 25 ஆண்டு காலத்தில் எனக்கு 25 ஏக்கர் நிலப்பரப்பு கிடைச்சிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆரம்பத்தில் வாங்கின 25,000 ரூபாய் அரை ஏக்கர் நிலம் இன்றைக்கி 1,4 கோடி ரூபாய். ஒவ்வொரு நிலமும் அந்த மாதிரி பண்பணக்கம் ஆயிடுச்சு. அதனால் என்னை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏளனமாக பார்த்தாங்க. வழக்கறிஞர் படிப்பை முடிச்சுட்டு விவசாயத்துக்கு போகிறாங்களே, எப்படி இது பண்ண முடியும். ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த இடத்துலேயே ஒரு குடிசை போட்டுட்டு வாழ்ந்து டெவலப் பண்ணோம். ஆனால் விவசாயிகள் ஒரு ஆர்வமான ஒரு சூழல் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் என்னுடைய கண்டிப்பாக சார். ஒரு விவசாயிகளுக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு வழிமுறைன்னு தான் இதை சொல்லணும். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இப்போ வந்து வேண்டாம், தண்ணி கிடைக்கல, இந்த பிரச்சனை, கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து அதை பல மடங்கு 100 மடங்கு உயர்த்திருக்கீங்கன்றதே ஒரு பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஒரு ஆய்வே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த துறை சார்ந்ததுக்காக ஒரு முனைவர் பட்டமும் உங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இந்த ஆய்வு பற்றின ஒரு முழுமையான புரிதல் இப்போ தேவையாக இருக்குது சார். ஏன்னா ஒரு சுழற்சி முறையில் எப்படியெல்லாம் பண்ணலாம், அதன் மூலமாக எப்படி வருவாய் ஈட்டலாம், நம்மளுடைய பிஸ்னஸை விருத்தி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான வழிமுறையை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த ஆய்வு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? அது நான் வந்து ஒரு லயன்ஸ் இயக்கத்தில் இருக்கேன். ஒவ்வொரு வருஷம் மரக்கன்றுகள் நடுவோம். நான் வருஷத்துக்கு 1000 மரக்கன்றுகள் அந்த இயக்கத்துக்கு கொடுத்துட்ருக்கேன், நாம் இலவசமாக கொடுத்துட்ருக்கேன். அப்படி ஒரு மரக்கன்று விழா நடக்கும்போது நகராட்சி கழிவுகள் கொட்டுறோம் இல்லைங்களா, அந்த கார்பேஜ் ஸ்பேஸில் கொண்டு போயிட்டு மரங்கள் நட்டேன். அப்போ குழி நோண்டும் போது ஒரு கருப்பான ஒரு மண் கிடைச்சிது. அது உரம் மாதிரியே இருந்தது. ஏன்னா பல ஆண்டுகளாக கொட்டப்பட்ட மக்கிய அந்த ஒரு எரு கிடைச்சிது. அதை எடுத்துகிட்டு வந்து எங்களுடைய செடிகளுக்கு போட்டு பார்த்தோம். நல்லா வளர்ச்சி அடைஞ்சிது. அப்போ வளர்ச்சி அடைஞ்ச உடனே இந்த உரத்தோட நம்ம நுண்ணூட்ட சத்துக்கள், அடுத்து இயற்கை முறையில் வேப்ப முன்னாக்கு மற்ற இது மாதிரி போட்டு அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்த அந்த சத்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து தாவரங்கள் போட்டு டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு செடிக்குமே போட்டு பார்த்தேன். தென்னைக்கு, வாழைக்கு எதுவும் போட்டு பார்த்துட்டு அந்த செடிக்கு என்னென்ன நுண்ணூட்ட சத்துக்கள் தேவை அதெல்லாம் இணைச்சி பார்த்து அது ஒரு மதிப்பூட்டக்கூடிய ஒரு பொருளாக, அதாவது எங்களுக்கு வந்து அது ₹1 அந்த 1 கிலோ கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு பேஸ் மெட்டீரியல் ஹியூமஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கிடைச்சிது. அது கூட இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் சேர்த்து அதை வந்து ஒரு ₹20 விற்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய தரத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டு வந்தோம். இது மக்களுக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பும் கொண்டு வரணும். இன்றைக்கி அரசுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலியே அந்த நகராட்சி கழிவுகளை எப்படி அப்புறப்படுத்தும். மலை போல் குவிஞ்சு கிடக்குது. ஒவ்வொரு நகராட்சி மேலும் சட்ட ரீதியான ஒரு வழக்குகள் இருக்குது. அவங்க ரோட்டில் சாலையில் கொட்டுறதுக்கு இடம் இல்லாமல். ஆனால் நாம் அந்த நகராட்சி கழிவுகளை சுத்தம் பண்ணும்போது பல்லாயிரக்கணக்கான டன்கள் எரு கிடைக்கும். அது திருப்பி கிராமத்துக்கு கொண்டு போக முடியும். இது பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பாக அமையும். அந்த ஹியூமஸ் ப்ராடக்ட் ஒன்று பண்ணோம். அடுத்து அதில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்லேருந்து சில மட்கக்கூடிய பொருட்கள்லாம் வருது. எப்படி பார்த்தீங்கன்னாக்கா பழக்கடையிலேருந்து வருது, காய்கறி கடையிலேருந்து வருது, கோழி இறைச்சி கடையிலேருந்து வருது, மீன் அங்காடியிலேருந்து வருது, அடுத்தது உணவு விடுதியிலேருந்து வருது. ஸோ இதெல்லாம் எங்கள் ஊரில் என்ன பண்ணோன்னா கொண்டு வந்து ரோட்டில் கொட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் ஆட்களை கொண்டு ஒவ்வொரு பக்கெட்டை கொண்டு போய் கொட்டி நீங்கள் ரோட்டில் எதுவும் போடாதீங்க, இதில் போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். சரி, அதை கொட்டி அதை எடுத்துகிட்டு வந்தேன். கரெக்ட் தினமும் எடுத்துகிட்டு வந்து நான் கோவையில் வெண்பன்றி வளர்ப்பு பார்த்தேன். அவங்க 80% உணவுக்காகவே செலவு பண்ணுறாங்க. ஒரு ஃபேக்ட்ரி மாதிரியே நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த கழிவுகள்லாம் பன்றி சாப்பிடுமே அப்படின்றதுனால அதை கொண்டு வந்து போட்டு பார்த்தோம். சாப்பிட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு அவங்க வளர்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதத்தில் 50 கிலோ வளர்ந்த ஒரு பன்றி எங்ககிட்ட 75 கிலோ வளர்ந்தது. ஆனால் எல்லா உணவுமே பார்த்திங்கன்னா உணவு கழிவுகள். இந்த கழிவுகளை அதை கொண்டு நாங்கள் போட்டு பார்த்தோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கு வந்து மெடிசன் கொடுக்கணும், அதாவது வலுவூட்டுறதுக்காக இரும்பு சத்து கொடுக்கணும், கிருமி நாசினி ஊசி போடணும், அப்படின்ற மாதிரிலாம் புழு நீக்கம் செய்யணும் அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்கள் இயற்கை முறையில் யோசனை பண்ணோம், வலுவூட்டுறதுக்கு என்ன கழிவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். பேரிச்சம்பழம் கம்பெனியில் பார்த்திங்கன்னா தோல்களில் அந்த கொட்டைகள்லாம் வீணாகிடும். அதை கொண்டு கண்டிப்பாக அதில் இரும்பு சத்து இருக்கும், அதை கொண்டு வந்து போட்டோம். இப்போ புழு நீக்கம் செய்யணும், வேப்பிலையில் இருக்கும். வேப்பிலையை வாரத்துக்கு ஒரு நாள் உணவை கட் பண்ணிட்டு வேப்பிலையை போட்டோம். புழு நீக்கம் நடந்தது. அதன் பிறகு அது மஞ்சள் நீரை தெளித்தோம், கழிவு சுத்தமாயிடுச்சு. ஸோ சுத்தமான உடனே நாங்கள் கொண்டு வந்து நிறைய கொட்டை பார்த்திங்கன்னா 80% சாப்பிட்டு 20% வேஸ்ட்டாக இருந்தது. இப்போ இந்த வேஸ்ட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், 2 தென்னை மரங்களுக்கு நடுவில் தொட்டி மாதிரி கட்டி இதை மக்க வச்சு அதில் அந்த தொட்டியில் இந்த வேஸ்ட்டை போட்டு அதில் மண்புழு உரம் தயார் பண்ணோம். அப்போ அந்த வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ₹10 இருக்கக்கூடிய ஒரு சூழல் கிடச்சிது. அதுக்கப்புறம் அதனுடைய கழிவுகள், பன்றியினுடைய கழிவுகள், அது எங்களுக்கு
ஒரு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்து. அப்போ பயோகேஸ் பிளான்ட்டை சாணம் பசு சாணத்தை போட்டு சொன்னேன், ஏன் இந்த பன்றியோட சாணத்தை போட்டால் ஏன் அந்த கேஸ் வராது அப்படின்றது கேஸ் சாண எரிவாயு கூட தயாரித்து அதில் போட்டு இது பண்ண கேஸ் வந்தது. அந்த சாண எரிவாயுவில் வந்து அந்த ஸ்லரி அந்த கழிவுகள் வெளியில் வர ஆரம்பிச்சு. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அதை என்ன பண்ணணும்னா மீன் வளர்ப்பு செய்யும்போது அதுக்கு மாட்டுக்கு சாணம் போட்டோம்னாக்கா அதோட பிளாங்க்டான்ஸ் க்ரோத் நல்லா வளரும். சரி, இந்த கழிவுகளை நாங்கள் விடலான்னு விட்ட உடனே மீன் வந்து 8 மாதத்தில் வளரக்கூடிய மீன் 6 மாதத்தில் வளர்ந்தது. 1/2 கிலோ வளர வேண்டிய மீன் 1 கிலோ வளர்ந்தது. அதுவும் வந்து உணவே அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவை பாதி உணவை கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கொண்டு வந்தோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வேணும். அடுத்து அந்த கழிவுகள் அதிகமாக போன உடனே அந்த தண்ணியை மாற்றக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த தண்ணியை எங்கே மாற்றணும்னு சொல்லி என்ன பண்ணோம், மோட்ரு வச்சு செடிகளுக்கெல்லாம் இதுக்கு அடித்தோம். அப்போ அடிக்கும்போது அதுக்கு எந்த உரமும் போடாமல் அந்த செடிகளுடைய வளர்ச்சி மிக வேகமாக வளர்ந்தது. ஸோ இந்த கழிவுகளை ரீசைக்கிள் பண்ணும்போது சுற்றுப்புற சூழலுக்காக தான் எனக்கு அந்த கவர்மெண்ட் பட்டம் கொடுத்தாங்க. ஸோ இப்போது இது ஒரு சாதாரண விஷயமா ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். அதற்காக தான் அதற்கான அங்கீகாரம் கிடச்சிருக்கு போல இருக்கு. இப்போது விவசாயிகள் மத்தியில் இதை பற்றின விழிப்புணர்வு நிறைய பேர்கிட்ட இல்லாதனால தான் விவசாயம் வந்து வானம் பார்த்த பூமின்னு சொல்கிறாங்க, தண்ணி கிடைக்கல அப்படின்றாங்க. விவசாயத்தை எவ்வளவோ ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறவங்க கூட அது வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில் வர்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ விவசாயிகள் மத்தியில் இதோட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதற்கான பணிகள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், இன்றைக்கி விவசாயிகள் பெரும் பாதிப்பு உள்ளாக்கிறாங்க. முக்கியமானது நீர் பிரச்சனை, காவிரி டெல்டா பகுதி காவிரி பிரச்சனை. அடுத்தது மின்சாரம், அடுத்தது வேலை. அதாவது சமூக பார்வையில் விவசாயம் செய்யறதுக்கு இன்றைய தலைமுறை தயாராக இல்லை. அப்போ வேலை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த விவசாயம் நடைபெறதுனால அந்த இருக்கிற லேபருக்கு அங்கே பத்தாத ஒரு சூழல், மற்ற நாளில் வேலை இல்லாத ஒரு சூழல், அதனால் வந்துடுறாங்க. இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம கொண்டு வரலாம். இப்போ நம்ம வந்து நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் சராசரி மழை அந்த 925 மில்லிமீட்டர் மழை அது பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருந்தது. அன்னைக்கு இருந்த டேம் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி 60 அடி உயரம் தண்ணி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா 40 அடி தண்ணி தான் இருக்குது. 20 அடி அந்த வண்டல் மண் படிஞ்சிருக்கு. அந்த வண்டல் மண்ணை நம்ம ரிமூவ் பண்ணினாலே இன்றைக்கி பெரிய ஒரு காவிரி டெல்டா விவசாயிகள் ரொம்ப பலன் பெறுவாங்க. முக்கியமாக அந்த மண் எடுத்துட்டு அந்த தண்ணீரை நம்ம கொண்டு வந்து நம்ம விவசாயிகளுக்கு நம்ம அதை பயன்படுத்தலாம். இப்போ காவிரி டெல்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி அந்த மழை நீரை சேகரிக்கணும்னாக்கா 5 ஏக்கர் உள்ள விவசாயி ஒரு 5 பங்குன்னு வச்சுங்க, அவங்க 1 பங்கு அல்லது 1 ஏக்கர் குளம் வெட்டிடணும். இப்போ குளம் வெட்டிட்டாக்கா நம்மளோட விவசாய உற்பத்தி பாதிக்காதா, அதை நம்ம செயல்படுத்த முடியாதா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் பாதிக்காது. ஏன்னா நான் தான் இன்டெகிரேட்டட் ஃபார்மில் அதை விட தாண்டிய வருமானத்தை எடுத்து காட்டிகிட்டு இருக்கோம். நம்ம சுற்றி தண்ணி இப்போ நெல் வயலில் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் போட முடியாது. அந்த குளத்தை வெட்டி வரப்பு போடும்போது அதில் வாழை தென்னை இது மற்ற காய்கறிகள் இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ அப்போ வருமானம் அதிகமாக எடுத்து காட்டிட்டோம். அந்த மாதிரி அடுத்து கால்நடைகள் அதில் வளர்க்கும் போது அதனுடைய கழிவுகளை நம்ம உரமாக நம்ம கொண்டு போகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ அடுத்தது வந்து விவசாய விளைவு அந்த பொருட்கள் அந்த உரம் மற்றதுக்கு விலை அதிகமாகிடும். அப்போ நம்ம இயற்கை முறையில் அந்த விவசாயத்தை நம்ம கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கு நான் வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 ஏக்கர் உள்ளவங்க 1 மாடு வளர்த்தாலே போதும். அந்த சாணத்தை கொண்டு அந்த நிலத்துக்கு தேவையான உரங்களை நம்ம செஞ்சுக்கலாம். பஞ்சகவ்யான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாட்டினுடைய 5 பொருட்கள் சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இதை கொண்டு தயாரிக்கக்கூடிய இந்த 15 நாளில் தயார் பண்ணலாம். இதை கொண்டு நம்ம வந்து அந்த உரங்களுக்கு செஞ்சிட்ருக்கோம். பல விவசாயிகள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் பூச்சி மருந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் கசப்பான ஒரு 5 தழைகள், எருக்கம் தழை, இது வேப்பந்தழை, பீக்கால, இந்த மாதிரி ஒரு 5 கசப்பான ஆடாதோட இலை, இந்த மாதிரி நொச்சி இலை, இந்த மாதிரி ஒரு 5 கசப்பான இலையை நசுக்கி அந்த கோமியத்தை கலந்து நம்ம இது பண்ணோம்னா பூச்சி மருந்து தேவையில்லை. இது பழைய முறைகள், இது ஒன்றும் புதிய முறைகள் கிடையாது. அந்த மாதிரி விவசாயிய அந்த உற்பத்தி செலவை குறைக்கலாம். இந்த லேபர்ன்ற பிரச்சனையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி உண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் வந்து 3-4 குழந்தைகள் இருக்கும். இன்றைக்கி அவங்களும் 1-2 மாதிரி வந்துடுறாங்க. 8ஆம் வகுப்பு வரைக்கும் இன்றைக்கி வந்து தேர்வு இல்லாத ஒரு படிப்புன்ற நிலை வந்துடுறதுனால 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க விவசாயத்துக்கு போகிறதுக்கு அந்த கூச்சப்படுறாங்க. பேண்ட் போட்டுட்டு வெளியில் எங்கேயாவது வேலைக்கு போகலாமான்றதா. அதாவது நகரத்தில் வந்து டேபிள் துடைக்கிறதுக்கு கூட தயாராக இருக்காங்க. ஆனால் விவசாயத்தில் அவங்க நிலத்தில் செய்கிறதுக்கு தயாராக இல்லை. அடுத்து சமூகத்தின் பார்வையும் ஒரு விவசாயியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெண் கொடுக்கறதுக்கோ இதுக்கோ இளைஞர்களுக்கு எல்லாம் தயங்குறாங்க. ஏன்னா வருமானம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு சூழல்கள் இருக்குது. அப்போ சமூக கண்ணோட்டத்தை மாற்றணும்.
இன்றைக்கி வந்து விவசாய படிப்பை அவங்களுக்கு ஓட்டணும். இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குதுன்னு சொல்கிறோம், ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா அந்த விவசாய அக்ரி காலேஜ் படித்தவங்களுக்கு 1% கூட மறுபடியும் கொண்டு போய் அவங்க விவசாயமோ ஒரு நிலத்தையோ வச்சு சாகுபடி பெய்கிறது கிடையாது. ஒரு 10-20% அரசு அலுவல் வேலைக்கு போகிறாங்க, மற்ற இடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த விவசாய படித்த மாணவர்களுடைய படிப்பு இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ விவசாயத்துக்கு மறுபடியும் செல்லக்கூடிய அந்த மாணவர்கள் அந்த 8ஆம் வகுப்புலேருந்து படித்து விட்டு போயிடுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு அக்ரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்ற மாதிரி ஒன்று ஆரம்பித்து அவங்களுக்கு விவசாயத்தை இப்போ உள்ள நவீன விவசாயத்தை கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ வந்து கதிர் அறுக்கும் மிஷின் வந்துடுது, டிராக்டர் வந்துடுச்சு ஃபுல்லாக. அடுத்தது வந்து நடவு மிஷின் வந்துடுச்சு. இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸு ரிப்பேரிங், அது ஒட்டக்கூடியது எப்படி, இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஸ்டைஃபன் கொடுத்து படிக்க வைக்கலாம். ஒரு 2-3 வருஷம் படிப்பாகவே கொடுத்து ஒரு டிகிரி ஹோல்டர் மாதிரியே கொண்டு வந்து அரசு செஞ்சோம்னா அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைச்சது, நம்மளை படிச்சிடணும். அப்போ அவங்கள நம்ம விவசாயத்துக்குள்ள மறுபடியும் நம்ம உள்ளுக்குள்ளே கொடுக்கும்போது நல்லா இருக்கும். இதில் வந்து பழைய நில உச்சவரம்பு சட்டத்தைப்படி எல்லாரும் துண்டு ஆகிட்டதுனால ஒரு 4 ஏக்கர் 3 ஏக்கர் இருக்கிறவங்க போய் மிஷினரி வாங்கிட்டு இருக்க முடியாது. அப்போ இந்த இளைஞர்கள்லாம் என்ன பண்ணலாம், ஒரு குரூப்பாக சேர்ந்து எல்லாம் ஒரு 10 பேர் 20 பேர் குரூப்பாக சேர்ந்து ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் சேர்ந்து அவங்களுக்கு நம்ம வந்து அரசு திட்டங்கள்லாம் இப்போ போச்சுன்னா நிறைய செய்கிறாங்க, அரசு செய்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு பயன்படுது? இப்போ 5 ஏக்கர் விவசாயி ஒரு கதிர் மிஷினை வாங்கி அடிச்சுட்டு திருப்பி அவர் வீட்டில் சும்மா வச்சுருந்தாங்கன்னா மறு வருஷம் பார்த்திங்கன்னா அது வீணாக தான் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்போ வந்து இவங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு வருமானத்தை கொடுத்தோம்னாக்கா நல்ல இளைஞர்களுக்கு அங்கே நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது வாய்ப்பு. தண்ணி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வந்து கர்நாடகாவுக்கும் நமக்குமான ஒரு நீர் பங்கீட்டு பிரச்சனை தொடர்கதையாக ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே இது போயிட்டுருக்கு. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்ன? டெல்டா விவசாயிகளோட பாதிப்பு அப்படின்னும் போது நீர் தான் பிரதானமாக சொல்கிறாங்க. இது சரியான முறையில் கையாளணும்னா ஒரு வேளாண் அறிஞராக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது உண்மையிலே இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் ரீதியாகவும் அந்த காவிரி டெல்டாவை பார்த்துட்ருக்காங்க. அடுத்தது வந்து பருவமழை தவறிடுச்சு அப்படின்ற ஒரு காரணமும் சொல்கிறாங்க. என்னுடைய கருத்து பார்த்திங்கனாக்கா, நம்மளுடைய தஞ்சை விவசாயம் பெரும்பாலும் பொன்னி அரிசியை தான் விளைவிப்பாங்க. அவங்க வந்து ஜூன் ஜூலையில் தண்ணி வந்ததுனாக்கா அது 4.5 மாதத்து பயிர். அதுக்கு இளம் பயிரை போட்டிங்கனாக்கா மழையில் அறுவடை வந்துடும். அதனால் அவங்க பொன்னி பயிரை போட்டு கரெக்டாக அது பொங்கல் நேரத்தில் அறுவடை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பல்சஸ் போடுவாங்க. இது நடைமுறை இது. அப்போ அந்த பொன்னியுடைய இதை வந்து மேல்மட்டத்து மக்கள் விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு இதுவாக இருந்தது. இன்றைக்கி அந்த பொன்னி அறுவடை போயிடுச்சு. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 91 லட்சம் டன் நம்ம தமிழ்நாட்டுக்கு உணவு தேவை, அரிசி தேவை. ஆனால் 76 லட்சம் டன்னு தான் இன்றைக்கி அரிசி கிடைக்குது நமக்கு. மீதி 15 லட்சம் டன் அரிசி எங்கேருந்து வருதுன்னாக்கா 80% கர்நாடகாவிலேருந்து வருது. அந்த 80% கிட்டத்தட்ட 12 லட்சம் டன் அரிசி கர்நாடகா பொன்னின்ற பேரில் வந்துட்டுருக்கு. அது 20 ரூபா 30 ரூபாய்க்கு வரலங்க, 40 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் வரைக்கும் நமக்கு விற்றுட்ருக்கோம். இந்த 12 லட்சம் டன்னுடைய அரிசியுடைய விலை பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய். ஒவ்வொரு வருடமும் நாம் 6000 கோடி ரூபாய் நாம் வெளி மாநிலத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். தஞ்சை விவசாயம் களஞ்சியம்னு சொல்லிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி அதுக்கு பாதிச்சிடுது. சரி, இந்த பொன்னி அரிசி விளைவிக்கிறதுக்கு தஞ்சை விவசாயிகள் நம்ம மாற்று வழி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நம்ம இந்த 5 ஏக்கர் உள்ளவங்க ஒரு குளம் வெட்டி வச்சுருந்தாங்கன்னா, மழை நீரை சேமித்து வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஒரு மாதம் 2 மாதம் அந்த தண்ணீரை பயன்படுத்தி அந்த பொன்னி பயிரை சாகுபடி பண்ணலாம். அதனால் நம்ம இந்த இது ஒரு காரணமாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஸோ நீர் இது ஆதாரத்தை வந்து நாமளே உருவாக்கிக்க ஒரு சூழலில் வந்து நம்ம இப்போ போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இன்றைக்கி இப்போது இளைஞர்களுக்கு வந்து விவசாயம் சார்ந்த அந்த இன்டகிரேட்டட் ஃபார்ம் பற்றின ஒரு விழிப்புணர்வு, அதன் மூலமாக அவங்களுக்கான ஒரு வருமானம் அப்படின்னா எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பயிற்சி கொடுப்பீங்க? இப்போ நாங்கள் விவசாயத்தில், அதாவது இயந்திரங்கள் இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் கிராமத்தில் என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கலான்னு கிட்டத்தட்ட ஒரு 60 விதமான பயிற்சிகள் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இந்த பயிற்சியில் வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங் அண்ட் அக்ரோ ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு எங்களுடைய இஃபாட்டின்ற நேமில் நாங்கள் அந்த பயிற்சிகள் கொடுத்துட்டு வரோம். இந்த பயிற்சிகள் யாருக்கு கொடுத்துட்டு வரோம்னா, இது வரைக்கும் மகளிர் குழுக்கள் கொடுக்குறோம். ரொம்ப அவங்களுக்கெல்லாம் தேவைகள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க ஒரு வேலை செய்யணுன்ற முறையில் வரல. என்னை பொறுத்த வரைக்கும் பயிற்சிகள் எடுத்துக்கிறாங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் போய் செய்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ஆடு வாங்கி கொடுத்தோம்னா ஆடு வளர்ப்பாங்க, இல்லை இட்லி கடை தயார் பண்ணுறது எப்படின்றது இது பண்ணுவாங்க.
அந்த மாதிரி ஒரு மளிகை கடை வச்சு இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குற பயிற்சிகள் நிறைய பயிற்சிகள். கிராமத்தில் வந்து கோரைகள் இருக்குது, அந்த கோரையிலேருந்து பாய்கள் இது பண்ணோம். அந்த பாய்களை வந்து 2ஆக கிழிச்சு தான் கோரை பாய் தயார் பண்ணுவாங்க. நாங்கள் அதையே 6ஆக கிழிச்சு அந்த பாய் பார்த்து மெல்லிசாக சுருட்டி அப்படியே பேக்கெட் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி கொண்டு வந்தோம். அடுத்து பிரம்புலேருந்து நாரை எடுத்து அந்த நார்லேருந்து மதிப்பூட்டக்கூடிய பொருட்கள் தயாரித்தல். அடுத்தது களிமண்ணிலேருந்து டெரகோட்டா பொம்மை தயாரித்தல். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60 விதமான பயிற்சிகள் கொடுத்தோம். இப்போ அந்த பயிற்சிகள் எல்லாம் வந்து அந்த இளைஞர்களுக்கு கொடுத்தோம்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. அடுத்து இந்த இளைஞர்கள் வந்து கிராமம் தங்கி இருந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து தங்கக்கூடிய இடங்கள் இருக்குது, கிராமத்திலே அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, இடம் இருக்குது, நிறைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை அவங்க பயன்படுத்திக்கணும். அவங்களுக்கு காரணம் என்னன்னாக்கா அவங்க வந்து இது நம்ம விவசாயமா அப்படின்றது பயம் வேறு. இப்போ எல்லாம் நஷ்டம்னு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விவசாயத்தை எப்படி செய்ய முடியும்? நான் உண்மையை ஒத்துக்கிறேன். இன்றைக்கு விவசாயிகள் அத்தனை பேரும் பாதிப்புக்குள்ளாகிட்டு தான் இருக்காங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட விவசாயிகள் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மின்சாரத்தை நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இந்த மின்சாரம் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து தடை இல்லாமல் இன்றைக்கி சோலார் மின்சாரம் வந்துடுது. இந்த சோலார் மின்சாரம் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஹெச்பி பம்ப் செட் இது பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாயில் செலவு பண்ணி செஞ்சிடலாம். கவர்மெண்ட் 2 லட்ச ரூபா மானியம் கொடுக்குது. ஆனால் 5 லட்ச ரூபாய் செலவு, 2 லட்ச ரூபாய் மானியம். அப்போ விவசாயிகள் 2 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது. ஆனால் நாம் நேரடியாக அதை தரமானதாகவே 3 லட்ச ரூபாய்க்கு செஞ்சுட்டோம். விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் தான் செலவாகும். அப்போ செஞ்சுட்டோம்னா அந்த மாதிரி நேரடியாக விவசாயிகளுக்கு பேங்க்கில் போட்டாங்கன்னு வச்சுங்க, அப்போ வந்து அவங்க தரமானதாக செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு அவங்க மின்சாரத்தை நம்ம சரி பண்ணிக்கலாம். தண்ணீர் பிரச்சனையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். அவங்களே உரங்கள் தயாரி பண்ணிக்கும் போது உரங்கத்தின் இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இது பண்ணிட்டு தவிர்த்துட்டு நல்ல லாபகரமான ஒரு முறையில் வந்துடுச்சுனாக்கா கொண்டு வரலாம். அடுத்தது, இன்றைய இளைஞர்களுக்கு தேவை இல்லை. என்னன்னாக்கா மக்களுக்கு எல்லாமே இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து முன்னாடி நாங்கள் 50 பேர் நடவு செய்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டோம்னா 100 பேர் வந்து நிற்பாங்க. 10 பேர் ஆட்கள் கேட்டாங்கன்னா 20 பேர் வந்து நிற்பாங்க. அந்த இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அலட்சிய மனப்பானை. ஒரு நாள் அவங்க சம்பாதிச்சா போதும். அவங்களுடைய தேவைகள் இன்றைக்கு வந்து மதுவுக்கு அடிமையாகி அதுக்கு தான் இன்றைக்கி காசு கொடுத்துட்டு அந்த ஒரு சூழலில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இளைஞர்களுக்கு தேவை. எதிர்காலத்தில் இவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்கன்றது முக்கியம். இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னாக்கா முதியோர்கள் உட்காந்துட்ருங்க, அவங்க ஹவுஸ் அரெஸ்ட்டாக உட்காந்துருக்காங்க. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் வந்துட்டுருக்கு. இன்றைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு 30 வருடங்கள் கழித்து அவங்க முதியோர்கள், இன்றைக்கி 50% இளைஞர்கள்னு சொல்லிகிட்டு இருக்கோம். 30 வருடம் கழித்து 2050 பார்த்தீங்கன்னாக்கா 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 50% மேலே இருப்பாங்க. அப்போ 60 வயசுக்கு மேலே 50, அப்போ என்ன பண்ண போகிறாங்க? அவங்களுடைய எதிர்காலம் என்ன? அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு யோசனை பண்ணணும். இளைஞர்கள் யோசனை பண்ணணும். அந்த இளைஞர்கள் அந்த அளவுக்கு தயாராக இருக்காங்களா? ஏன்னா நிறைய வழிமுறைகள் இருக்குது. நம்ம அதை சொல்லப்போனால் இளைஞர்கள் என்னென்ன செய்யணும், இப்போ எந்த மாதிரியான அவங்களோட சோர்ஸை பாதுகாத்துக்கணும், இன்றைய வாழ்க்கை நிலைன்றது இல்லை, எதிர்கால வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்றதை இளைஞர்கள் யோசனை பண்ணணும். இன்னும் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபடணும்னு திட்டங்கள் வச்சுருக்கீங்க? நிகழ்காலத்தில் நான் ஓரளவுக்கு விவசாய சம்மந்தமான முடிஞ்சிட்டேன். எனக்கு போதுன்ற ஒரு நிலை வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து என்னுடைய தோட்டம் வந்து அந்த 1/2 ஏக்கர் தோட்டம் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான பூங்கா மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் தனியாக தான் போய் உட்காந்துட்ருக்கேன். நான் விடிய காலையில் ஒரு 3 மணிக்கு எழுந்திருவேன். அது அந்த பழக்கம் காலையில். ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மணி வரைக்கும் அந்த தோட்டத்தில் உலாவுறது. அந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு பூக்களின் வாசனை எனக்கு தெரியும். கிராஸ் பண்ணும்போது அதாவது எல்லாம் ரோஜாப்பூ வாசனை தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விதமான வாசனை இருக்குது. அந்த அளவுக்கு அது அந்த தோட்டத்தில் நுணாப்பூ, பப்பாளி பூ, ஒவ்வொரு மருதாணி பூ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாசனை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிராஸ் பண்ணும்போதே தெரியும். ஸோ இதை ஏன் மற்றவர்கள் ரசிக்கக்கூடாது அப்படின்றது ஒன்று. எங்களுடைய இன்றைக்கி ரிலேட்டிவ்ஸில் பார்த்திங்கனாக்கா வயசானவங்கள்லாம் வீட்டில் முடங்கி இருக்கிறாங்க. அவங்க என்ன பிள்ளைகள் வேலைக்கு போயிடுறாங்க, குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. இப்போ அவங்கள நாங்கள் மாதம் கூப்பிட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு சும்மா அங்கே இது பண்ணிகிட்ருக்கோம். இது ஏன் பர்மனெண்ட்டாக நம்ம செய்யக்கூடாது? என்னுடைய கிட்ட இருக்கிற நகரங்கள் சிறுகாழியோ அல்லது இதில் அவங்கள காலையில் 10 மணிக்கு அழைச்சிட்டு வந்துட்டு மாலையில் 4 மணிக்கு கொண்டு போகிறது. இந்த வயதானவர்கள் ஒரு 100 பேர் உட்காந்து பேசி அவங்க மகிழ்ச்சியாக ஒரு உரையாடினாலே அவங்களுக்கு மனத்தினுடைய ஒரு இதெல்லாம் போயிடும். அடுத்தது அவங்களுக்கு தேவையான விளையாட்டுகள், இப்போ பேப்பரு, நியூஸ் பேப்பர், இப்போ இன்றைக்கி ஒரு செய்தி அவங்களுக்கு தேவையான ஒரு தொலைக்காட்சியை பார்க்க முடியல வீட்டில்.
ஏன்னா பிள்ளைங்க மாற்றிடுது அல்லது மருமகள் மாற்றிடுறாங்க, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சூழலை கொண்டு வந்து இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கக்கூடியது சர்க்கரை நோய் பெரும்பாலும் வந்துடுறாங்க. இந்த அடுத்தது வந்து மூட்டு வலி இது பண்ணு. சரி, அந்த இடத்துல ஒரு சின்ன மசாஜ் மாதிரி பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சர்வீஸாக கொண்டு போகலான்றது பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பணம் தேவைப்படும். அந்த பணத்தை என்னால் ஒரு 50% என்னால் இது பண்ணுறதுக்கு நான் தயாராகிட்டேன், நான் கொடுத்து பண்ணலான்னு. அது இன்னும் சிலர் இப்போ ஸ்கூலில் கேட்டிருக்கேன், நீங்கள் வேன் 10 மணிக்கு சும்மா தானே இருக்குது. அது ஒரு ஸ்கூல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வேனை 10 மணிக்கு மேலே எங்களுக்கு 4 மணி வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போய் பண்ணுங்கன்னு. இப்போ எனக்கு 50% முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி தொண்டு நிறுவனத்தில் லைன்ஸில் இருக்கும், அவங்க சில இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இனிஷியலாக ஒரு தூண்டுகோலாக ஆரம்பிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். கண்டிப்பாக சார். ஒரு சமூக சேவகரா, வேளாண் அறிஞரா, ஒரு சாதாரண நிலையில் ஒரு 1/2 ஏக்கரில் ஒரு விவசாயம் அப்படிங்கிறத ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு ஒருங்கிணைந்த விவசாயம் சார்ந்த பணிகளில் ஒரு முனைவர் பட்டம் பெற அளவுக்கு உங்களோட ஆய்வுகளை நீங்கள் விரிவாக்கியிருக்கீங்க. இன்றைக்கி நிறைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. விவசாயம் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு தொழில், அதிலிருந்து மக்கள் மீண்டு வேறு தொழில்களுக்கு போகிறதுக்கான ஒரு சூழல் இன்றைக்கி ஏன் அப்படி இருக்குது, அதுலேருந்து மாறி வரணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான ஒரு வழிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பார்த்ததுக்கு நன்றி. சமூகத்தில் அன்றாட நடக்கும் பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாடு முழுவதும் நியூட்ரினோ, ஸ்டெர்லைட் போன்ற பெயர்கள் எல்லா செய்திகளிலும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. இது எதனுடைய வெளிப்பாடு என்றால், ஒரு சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு நாட்டில் கூடுதலாக ஆகியிருக்கிறது. முன்பு என்று நான் சொல்வது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்த சுற்றுச்சூழல் பற்றிய இத்தனை விழிப்புணர்வு, இத்தனை மக்களின் சேர்க்கை நிகழ்ந்ததில்லை. இப்போது நம் ஊருக்கு புதிதாக ஒரு ஆலை வருகிறது என்றால், புதிய ஆலை வந்துவிட்டது என்கிற மகிழ்ச்சியை விட, அந்த ஆலையால் இந்த ஊரை சுற்றி இருக்கிற காற்றுக்கும் நீருக்கும் மாசு ஏற்படுமா என்கிற கவலையும், அது பற்றிய அறிவியல் பார்வைகளை அறிந்து கொள்ளுகிற போக்கும் கூடியிருக்கிறது. இது ஒரு விதமான முன்னேற்றம் என்று தான் சொல்ல வேண்டும். நாம் பல இடங்களிலும் பார்க்கிறோம், போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்தந்த பகுதி மக்களால் அந்த போராட்டங்கள் தொடக்கப்படுகின்றன. பல்வேறு கட்சிகள், பல்வேறு அமைப்புகள் ஆதரவுகளை தெரிவிக்கின்றன. ஆனாலும் அந்த போராட்டத்தை மையமாக அந்தந்த ஊர் பகுதி மக்கள் நடத்துகிறார்கள். அணு உலை எதிர்ப்பு போராட்டம், இப்படி பல போராட்டங்களை நாம் பார்த்தோம். இப்போது உச்சமாக தமிழ்நாட்டில் ஒலித்து கொண்டிருக்கிற போராட்டம் இந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம். அதை சரியாக சொல்ல வேண்டுமானால் ஸ்டெர்லைட் விரிவாக்க எதிர்ப்பு என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் என்பது தூத்துக்குடியில் சிப்காட் பகுதியில் 1996 இயங்கி வருகிறது. இன்றைக்கும் கூட நாட்டு மக்களில் பலருக்கு அந்த ஸ்டெர்லைட்டை ஏன் எதிர்க்கிறார்கள், எதற்காக இங்கே போராட்டம் நடைபெறுகிறது என்கிற முழு விவரம் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்குமா என்று சொல்ல முடியவில்லை. எல்லா நாளேடுகளும் ஊடகங்களும் அதை பற்றியெல்லாம் விளக்கி பேசினாலும், விவாதங்களை நடத்தினாலும் பலரும் அதனை கூர்ந்து கவனிப்பதில்லை. அதற்கு ஒரு அடிப்படையான காரணம் என்ன என்றால், இது நம்முடைய பிரச்சனை இல்லை என்பது போல பிற பகுதிகளிலே இருக்கிற மக்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. காவிரி என்றால் அது டெல்டா பகுதி விவசாயிகள், தஞ்சை விவசாயிகளினுடைய பிரச்சனை. அணு உலை எதிர்ப்பு என்றால் அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மக்களின் பிரச்சனை. ஸ்டெர்லைட் என்பது தூத்துக்குடி மக்களின் பிரச்சனை. இப்படி அந்தந்த பகுதி மக்களின் பிரச்சனையாக பார்க்கப்படுகிற ஒரு காரணத்தால் தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் இந்த எல்லா பிரச்சனைகளையும் உள்வாங்கிக் கொள்வதில்லை. எனவே இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை இன்றைக்கு பெரியதாக ஆகியிருக்கிறது. குமரெட்டியார்புரம் என்கிற ஒரு கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் ஒரு வெட்ட வெளியில் அமர்ந்து ஏறத்தாழ 45 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். வெவ்வேறு கட்சிகள், அமைப்புகள் எல்லோரும் ஆதரவு தெரிவித்தாலும் அடிப்படையில் அந்த குமரெட்டியார்புரம் கிராமத்து பகுதி மக்கள்தான் முழுமையாக அங்கே தங்கி போராடுகிறார்கள். அதுவும் அவர்களுக்கு கூரை போட்டுக்கொள்ளக்கூட வாய்ப்பு வசதிகள் இல்லையா, அல்லது அதனை இந்த காவல்துறை மறுப்பதால் போட்டுக்கொள்ளவில்லையா என்ற ஒரு கேள்வி. இரவிலும் பகலிலுமாக 24 மணி நேரமும் திறந்த வெளியில் அந்த மக்கள் அமர்ந்து முழக்கங்களை எழுப்பி போராடி கொண்டிருக்கிறார்கள்.
அவ்வளவு எதிர்ப்பு அந்த ஊரில் எழுவதற்கு என்ன காரணம்? ஸ்டெர்லைட் நிறுவனம் என்பது தாமிரங்களை உருக்குகிற நிறுவனம். மற்ற எல்லா உலோகங்களையும் உருக்குவதை விட தாமிரத்தை உருக்குவது மேலும் கடினமானது. அது கடினமானது என்பது மட்டுமல்ல, அப்படி உருக்குகிற போது அதனுடைய பக்க விளைவுகள் கூடுதலாக இருக்கும் என்பது அறிவியலில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற செய்தி. அதாவது அதனை உருக்குகிற போது ஏற்படுகிற கழிவுகளை கொட்டுவதற்கு போதுமான பாதுகாப்பு சூழலும் அந்த கழிவுகளால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் மாசுகளும் தடுக்கப்படவில்லை என்றால் அந்த ஊர் மிக விரைவில் பல்வேறு விதமான நோய்களுக்கு உள்ளாகும் என்பதை அறிவியல் அறிஞர்களும் அரசும் கூட அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன என்று ஸ்டெர்லைட் நிறுவனம் சொல்லுகிறது. எந்த உரிய ஏற்பாடும் செய்யப்படவில்லை என்று அந்த மக்கள் சொல்லுகிறார்கள். இதுதான் அங்கே நடக்கிற போராட்டத்தின் அடித்தளம். அந்த தாமிரத்துக்கான மூலப்பொருளை அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் ஆஸ்திரேலியாவிலிருந்து இறக்குமதி செய்கிறது. தாமிரம் நாட்டுக்கு தேவைதான். ஆனாலும் அது உரிய பாதுகாப்போடு உருக்கப்பட வேண்டும். அதிலிருந்து வருகிற பொருள்களை நாம் பெற்றுக்கொண்டாலும் இந்த பாதுகாப்பு மிக முதன்மையானது என்கிற சிந்தனை இன்றைக்கு ஓங்கி இருக்கிறது. அப்படி அந்த தாமிரத்தை உருக்குகிற போது அந்த தாமிர கேத்தோட்ஸ் என்பவைகளும் தாமிர கம்பிகளும் கிடைக்கின்றன. அதனுடைய உடன் விடை பொருள் பை ப்ராடக்ட்ஸ் என்று சொல்கிறோமே, அப்படி உடன் விடை பொருள்களாக கந்தக அமிலமும் பாஸ்பரிக் அமிலமும் கிடைக்கிறது. இதுதான் அதனுடைய அடிப்படையான உற்பத்தியாகி வெளியில் வருகிற பொருள். எவ்வளவு தாமிர கம்பிகளை அவர்கள் உற்பத்தி செய்கிறார்கள் என்றால் ஓர் ஆண்டுக்கு 4 லட்சம் டன் உற்பத்தி செய்கிறார்கள். எனவே ஒரு பெரிய தொகை தான். ஒரு ஆண்டுக்கு 4 லட்சம் டன் தாமிர கம்பிகள் உருவாகிற இடத்தில் அது நாட்டுக்கு பயன்படுகிறது, தேவையானது, அந்த நிறுவனம் பெரிய லாபத்தை பெறுகிறது என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க, 4 லட்சம் டன் கம்பிகளை உருவாக்குகிற போது எவ்வளவு பெரிய அந்த வேலை திட்டங்கள் ப்ராசஸ் என்று சொல்கிறோமே அது இருக்கும். அதனுடைய கழிவுகள் எவ்வளவாக இருக்கும் என்பது ஒரு பெரிய கேள்வியாக நம் முன் நிற்கிறது. இதற்கு என்ன செய்திருக்க வேண்டும்? உள்ளேயே ஒரு பசுமை நிலையங்களை உருவாக்கி இருக்க வேண்டும் என்பது விதி. அப்படி உருவாக்கப்பட்டதா என்று தெரியவில்லை. இதற்கு தடை கோரி இடைக்கால தடையும் விதிக்கப்பட்டு பிறகு மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று அந்த தடையை விலக்கி ஆணையை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அப்படி விலக்கப்பட்டிருக்கிற போதே 105 கோடி ரூபாயை இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புக்காக அந்த நிறுவனம் தர வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அந்த 105 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அது முறைப்படி அரசினால் பெறப்பட்டுள்ளதா? அதன் மூலமாக செய்யப்பட்டிருக்கிற மாசு தடுப்பு பணிகள் என்ன என்கிற எவையும் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. எல்லாம் சரியாக நடந்திருக்கிறது என்று நிறுவனம் சொல்லுகிறது. அதற்கு அரசு மௌனமாக இருக்கிறது. அரசின் மௌனம்தான் இப்போது பெரிய கேள்விக்குறி. இதனை இந்த இடத்தில் இவ்வளவு தொகை இப்படி பெறப்பட்டிருக்கிறது, இத்தனை விதமான தடுப்பு பணிகள் நடைபெற்றிருக்கின்றன, பசுமை சோலை வெடி என்பது ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிற எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வராத காரணத்தால் இன்றைக்கு அந்த மக்கள் கிளர்ந்து எழுந்து ஒரு பெரும் போராட்டத்தை அந்த பகுதியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக இப்போது போராட்டம் வந்ததற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், அது 1996ஆம் ஆண்டிலிருந்தே அது உற்பத்தியை தொடங்கி அது நடைபெற்று வருகிறது. இப்போது அதற்கு கூடுதலாக எதிர்ப்பு வருவதற்கு காரணம் அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் மீண்டும் பல ஏக்கர் நிலத்துக்கு தன்னுடைய தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்கிறது. அப்படி விரிவாக்கம் செய்கிற போது இன்னொரு 4 லட்சம் டன் ஆண்டுக்கு நாங்கள் உற்பத்தி செய்வோம் என்று சொல்லுகிறது. முறைப்படி அனுமதியை பெற்றுவிட்டோம் என்கிறார்கள். முறைப்படி அனுமதியை அரசிடமிருந்து அவர்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த முறைப்படி என்பது அடிக்கோடிட்டு கொள்ள வேண்டிய செய்தியாகத்தான் இருக்கிறது. அது எந்த முறைப்படி? நம் நாட்டில் பல்வேறு முறைகள் இருக்கின்றன. நேரடியாக வந்து பெறுகிற நேர்மையான முறையும் இருக்கிறது, புழக்கடை வாசலில் போய் பெறுகிற முறைகளும் இருக்கின்றன. எந்த முறையில் அனுமதி பெற்றிருக்கிறார்கள்? குறிப்பாக மாசு தட்டுப்பாட்டிற்கு அதற்கான கட்டுப்பாடுகளுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்பதுதான் அடித்தளத்தில் எழுகிற கேள்வி. அதற்கான விடை சரியாக வந்து சேரவில்லை. இப்போது ஸ்டெர்லைட் நிறுவனம் ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. பல இடங்களில் அது விளம்பரமாகவே அதனை வெளிப்படுத்தி இருக்கிறது. விளம்பரமாக வெளிப்படுத்துவதற்கான
பொருளாதார வளம் அவர்களுக்கு இருக்கிறது. கூரை போட்டு கூட கொள்ள முடியாமல் திறந்த வெளியில் மக்கள் போராடுகிறார்கள். எனவே இவை இரண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்படி விளம்பரம் கொடுக்கிற போது அந்த நிறுவனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஏறத்தாழ 70% பேர் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்குத்தான் நாங்கள் வேலைவாய்ப்புகளை கூட வழங்கியிருக்கிறோம். இந்த பகுதியின் முன்னேற்றமும் இந்த ஸ்டெர்லைட் ஆலையினுடைய முன்னேற்றத்தில் அடங்கியிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த மக்களின் போராட்ட குழுவுக்கு தலைமை தாங்குகிற ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நாளேடுகளுக்கு அளித்த பேட்டியில் வேலை செய்கிறவர்களில் 80% பேர் வடநாட்டினர் என்று சொல்லுகிறார். இந்த பகுதி மக்களுக்கு வேலை தரவில்லை, இதனால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை, வேலை செய்கிறவர்களில் 80% பேர் வடநாட்டினர் என்கிறார். இந்த உண்மைகளையெல்லாம் கண்டறிந்து செய்ய வேண்டியனவற்றை செய்து தடுக்க வேண்டியனவற்றை தடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. அரசு என்ன சொல்லியிருக்கிறது என்றால், நாங்கள் அந்த நிறுவனத்திடம் அறிக்கை கேட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறது. அரசு உள்ளே நுழைந்து கண்காணித்து எல்லாவற்றையும் சரிபார்த்து முடிவெடுக்க வேண்டுமே அல்லாமல் அவர்களிடத்திலேயே நாங்கள் அறிக்கை கேட்டிருக்கிறோம் என்றால் அவர்களுடைய பகுதியைத்தான் சொல்லுவார்கள். எனவே அரசு இதில் இன்னமும் கவனமாக நடந்திருக்க வேண்டும். மக்களின் கோரிக்கை என்பது ஒரு நாட்டின் நலம் சார்ந்ததாக இருக்கிறது, சுற்றுச்சூழல் சார்ந்ததாக இருக்கிறது. எனவே அந்த ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் விரிவாக்கம் செய்வதற்கு முன்பு அதனை ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. இல்லையானால் மக்கள் போராட்டத்தை புறக்கணிப்பதன் மூலம் அந்த பகுதி மக்களை மட்டுமில்லை, தேசத்தின் எதிர்காலத்தையே பாழடிக்கிறார்கள் என்றுதான் ஆகும். நாளுக்கு நாள் நாம் பல புதிய நோய்களுக்கு ஆளாகி கொண்டே இருக்கின்றோம். எனவே இவற்றிலிருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி அறிந்து கொள்வதே இந்த மருத்துவம் பகுதி. நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். இன்று ஆலோசனை நேர பகுதியில் நம்ம பார்க்க போகிறது முதுமையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் அதற்குரியான தீர்வுகளும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2021 கிட்டத்தட்ட 143 சீனியர் பாப்புலேஷன்ஸ் இருக்க போகிறாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 94 மில்லியன் சீனியர் பீப்புள்ஸ் இருக்காங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு முதுமையில் என்னென்ன பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்கன்னா, முதல்ல ஒரு நடைமாற்றம், இல்லைன்னா ஒரு தடுமாற்றம், நடையில் ஒரு தடுமாற்றம். 3, அவங்களுடைய வலுவுத்தன்மை, உடம்பில் ஏற்படக்கூடிய வலுவுத்தன்மை குறைகிறது, இல்லை கண் பார்வை குறைகிறது, இல்லை கால் கையில் இருக்கிற ஸ்ட்ரென்த் குறைகிறது. இது எல்லாமே முதுமையில் அவங்க கீழே விழுகிறதுக்கோ அவங்களுக்கு நடைமாறுறதுக்கோ ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இன்றைக்கி முதுமையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவங்க ரொம்ப ஒரு ஹோம் பவுண்டாவோ இல்லை ஒரு ரூமுக்குள்ளே தான் அவங்களுடைய வாழ்க்கையே இருக்குது. எங்கேயுமே அவங்க ரொம்ப வெளியே போகிறது கிடையாது. மேக்ஸிமம் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா ஒரு பேரப்பிள்ளையில் கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் விடுறது, சாயந்தரம் கூப்பிட்றது தான் அவங்களுடைய மேஜராக ஒர்க்காக இருக்குது. அது போக அவங்களுக்கு வெளி வேலைகள்ங்கிறது எதுவுமே கிடையாது. இல்லை ஒரு சிலர் ஏதாவது ஒரு ரீக்ரியேஷனல் கிளப், ஒரு வாக்கிங்கோ அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அங்கே பேர்ன் பண்ணக்கூடிய கலோரிஸ், அவங்களுடைய எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப கம்மி. அவங்களுடைய எடுத்துக்கூடிய உணவுகளுக்கு கூட அவங்களால வெளியே போய் பயிற்சி செய்ய முடியாதது அவங்களுக்கு அந்த முதுமையில் ஒரு உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கால் சதையவோ நம்ம கை சதைகள், நம்ம கார்டியோ, அதாவது நம்மளுடைய சுவாசம் மற்றும் ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன கார்டியோ எக்ஸசைசஸ்கள் அவங்க செய்யலாம். அது போக அவங்களுடைய பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில பேலன்ஸ் எக்ஸசைஸ்கள் அவங்க செய்யலாம். இப்படி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுடைய உழவுக்குரிய தன்மையும் நம்மளால் கண்டிப்பாக குறைக்க முடியும். இன்றைக்கி ஜீரியாட்ரிக் பாப்புலேஷன் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் தி பாப்புலேஷன் தன்னுடைய சன் வீட்டில், ஒரு 10% டாட்டர் வீட்டில், இன்னொரு 10% தனிமையில் இருக்காங்க. ஒரு 6% ஆஃப் ஜீரியாட்ரிக் பீப்புள் அவங்க ஒய்ஃபோடு சேர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கான நேரங்கள் செலவழிக்கிறதோ அவங்களுடைய உடல்நலனை பாதுகாக்கிறதுக்குரிய டைமோ அவங்களுக்கு ரொம்ப கிடைக்கிறது கிடையாது. இப்போது துணைவியாரோடு இருக்காங்கன்னா துணைவியாரும் வயசானவங்களாக இருக்காங்க. ஸோ அப்போ அந்த துணைவியாரை கூட இருந்து கேர் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது. அவங்களுடைய உடம்பு நிலையை பார்க்க முடியல. அது போக அவங்க பேரப்பிள்ளைகளை கூட்டு போக, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட, அவங்கள கூட்டு வர்றதுக்கு, இதுக்கு தான் அவங்களுக்கு போதிய நேரம் இருக்குது. தன் உடம்பை பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. 3, பெர்சனல் சிக்னஸ். அவருடைய உடல்நிலையே முதுமையில் வீக்காகிறப்போ அவர் ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸோ அவருக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டி எதுவுமே செய்கிறதுக்கான நேரம் கிடையாது.
ஸோ ஒரு முதுமையில் இருக்கிறவங்க வந்து சிம்பிளாக வீட்டில் இருந்துட்டு கூட அவங்களுடைய சதைகளை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை வந்து கண்டிப்பாக செய்யலாம். ஒரு சின்ன ஒரு 1/2 கிலோ இல்லைனா ஒரு கிலோ எடையை வைத்து கைக்கும் காலுக்கும் வச்சு செய்கிற பயிற்சிகள் செய்யலாம். ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்ஸ், தெரா பேண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது, அதை வச்சு கையில் வச்சு மடக்கி செய்கிற பயிற்சிகள் செய்யலாம். 3 ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது நம்மளுடைய சதையோடைய ஸ்ட்ரெச் கூட்டுறதுக்கு கையை வச்சு கால் விரல தொடுறது, இந்த மாதிரி சிறிய பயிற்சிகள் செய்யலாம். பேலன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது வந்து ஐஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய ஜாயின்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஜாயின்ட்ஸை வந்து அவங்க ப்ராப்பராக ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு சேரோ ஒரு ஸ்டூலையோ சப்போர்ட் பண்ணி ஒரு காலில் நிற்கிற மாதிரி பயிற்சி செய்யலாம். ஒரு காலை நின்றுட்டு ஒரு காலை பின்னாடி மடக்கிற பயிற்சி செய்யலாம். அடி மேலே அடி வச்சு நடக்கிற பயிற்சி செய்யலாம். சைடு வாக்கிங், இந்த மாதிரி பேலன்ஸ் எக்ஸசைஸ்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் ஆலோசனையோடு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால உழுகிறதையும் பாதிக்க முடியும், அவங்களுடைய பேலன்ஸையுமே வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். இத்தகைய எக்ஸசைஸ் பண்ணுனா அவங்கள எடுக்கக்கூடிய உணவு, அதாவது கலோரிக்கு வேல்யூவுமே எக்ஸசைஸ் மூலிமா பேர்ன் பண்ணுறதுக்குரிய சந்தர்ப்பமும் அவங்களுக்கு கிடைக்கிது. பொதுவாக பார்த்திங்கன்னா ஜீரியாட்ரிக் பீப்புள்ஸ் வந்து பொதுவாக வீட்டில் என்ன இருக்கோ, பேரண்ட்ஸ் நம்ம சன் ஆர் டாட்டர் அவங்க என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அதை அதிகமாக ஒன்று உட்கொள்ளிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இதனால் இவங்களுக்கு அடுத்து மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கோ, ஸ்ட்ரோக் வர்றதுக்கோ, ஹை பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கோ, சுகர் வர்றதுக்கோ அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து ஒரு முக்கியமான காரணமாகிடுது. நிறைய பேர் வந்து முதுமையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முதுமையில் வெளியே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருங்கங்கிறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ ஒரு நேச்சுரலான ஒரு சன்லைட்டு கூட அவங்க உடம்புல கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா வயதாக என்ன ஆகுது, உடம்புல இருக்கிற கால்சியமும் விட்டமின் டியும் ஜென்ரலாகவே குறைய ஆரம்பிக்குது. நமக்கு அது கிடைக்கிறது வந்து நேச்சுரல் சன்லைட். ஸோ அந்த சன்லைட் சோர்ஸ்லேயுமே அவங்க வெளியே போகாமல் இருக்கிறது அவங்களுடைய எலும்புத்தன்மையும் அவங்க சதையில் இருக்கிற வலுவுத்தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு வந்து அவங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு இயர்லி மார்னிங் ஒரு 6 o'clock ஒரு 6:30க்கு மேலே கொஞ்சம் ஒரு சன்லைட் எக்ஸ்போஷர் அந்த மாதிரி நேரங்களில் உட்காரலாம். இல்லை பக்கத்தில் இருக்கிற கிளப் ஆக்டிவிட்டீஸ், பக்கத்தில் இருக்கிற பார்க்லேயோ ஒரு கிளப்லேயோ போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மிங்கிள் பண்ணலாம், அதே ஏஜ் குரூப் பீப்புளோட சேர்ந்து வாக் பண்ணலாம். இல்லை அண்டர் ப்ராப்பர் சூப்பர்வேஷன் ஒரு நல்ல ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கைடன்ஸையோ ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸ் கைடன்ஸையோ வச்சுக்கிட்டு அவங்கவுங்க வயதுக்குரிய எக்ஸசைஸை கண்டிப்பாக அவங்க செய்யலாம். ஸோ ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ்லையும் ஒரு ப்ராப்பரான ஒரு பேட்டர்னில் எக்ஸசைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக எந்த வயதுலையுமே நம்ம செய்கிற எக்ஸசைஸ் வந்து நம்மளை பாதிக்காது. அது முதுமைக்கும் கண்டிப்பாக பொருந்தும். நிறைய நினைக்கிற முதுமை ஆகிட்டா நம்ம ஒன்றுமே பயிற்சி செய்யக்கூடாது, நடந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. நடக்கிறது வந்து காலுக்குரிய பயிற்சி மட்டுமான்னு தவிர மற்றபடி நம்ம கை சதைகளையோ நம்ம பேலன்ஸுக்கோ நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்க நடக்கிறதுக்கோ ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பொருளை குனிஞ்சு எடுக்கிறதுக்கோ அவங்களா உட்காந்து அவங்க செப்பலை மாட்டுறதுக்கோ கண்டிப்பாக அவங்களால முடியும். அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நம்ம எக்ஸசைஸ் செய்ய அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அவங்களுடைய ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃபையுமே கண்டிப்பாக வந்து ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸ் மூலிமா அவங்களால கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும்.